பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கொங்கனாபுரம் ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் செம்மலை அவர்களே, அறிவு சோதர் முன்னாள் சேர்மன் சோதர் கரட்டூர் கே மணி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு ஏ ராஜேந்திரன் அவர்களே, பேரூர் செயலாளர் திரு சாமி ஜி பழனிசாமி அவர்களே, பொதுக்குழு வெங்கடாஜலம் அவர்களே, பாஜக தொகுதி பொறுப்பாளர் திரு எம் ரவிக்குமார் அவர்களே, வடக்கு ஒன்றிய தலைவர் பாஜக குமாரசாமி அவர்களே, பாஜக தெற்கு ஒன்றிய ஆர் பி குமார் அவர்களே, பாமக மாநில நிர்வாகி உறுப்பினர் திரு அண்ணாதுரை அவர்களே, பாஜக முன்னாள் தலைவர் கொங்கனாபுரம் பேரூராட்சி திரு வெங்கடேஷ் அவர்களே, பாமக பேரூராட்சி செயலாளர் திரு வேலுசாமி அவர்களே, வடக்கு ஒன்றியச்சாளர் பாமக திரு அசோக்குமார் அவர்களே, தெற்கு ஒன்றியச்சாளர் பாமக திரு சங்கர் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பேரூராட்சி செயலாளர் திரு ஜெயக்குமார் வாசுகி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றியச்சாளர் திரு பொன்னி மணி அவர்களே, தமாக மாநில துணைத் தலைவர் திரு ராஜேஸ்வரன் அவர்களே, தமாக ஒற்றை தலைவர் ஆர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய சகோதரர் திரு காவேரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, இன்றைய தினம் நம்முடைய கூட்டணி கட்சியில் அங்க வைக்கின்ற தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, நெசவாளர்களே, விசைத்தறியாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இந்த ஒன்றியத்தில் கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் முதலாக இந்த பஸ் நிலையம் முழுவதும் நிரம்பி மக்கள் வழித்திட்டு இதுவரை கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் எவ்வளவு மக்கள் வெள்ளம் கூடியது கிடையாது. இந்த வரலாற்றை கொங்கனாபுரம் ஒன்றியம் படைத்து விட்டது. இந்த பேரூராட்சி அதிர்கின்றது மக்களுடைய ஆரவாரத்தில். ஆக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பயிர் மூளை. அப்படி நம்முடைய வெற்றி இப்ப இருக்கிற எழுச்சிய சாட்சி. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க இப்ப அநேகமா தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க, கோணாவரத்தினுடைய மக்களுடைய ஆரவாரத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும், அண்ணா திமுக ஆட்சி அமையும். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் என்னென்னலாம் நம்மளை ஆட்டி படைச்சாருல, நம்ம மட்டுமா படைச்சாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து படைச்சாரு. ரெண்டு கட்சியுமே உடைக்க பார்த்தார். அண்ணா திமுக உடைக்க பார்த்தாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் பல்வேறு இடையூறு செஞ்சாரு. இரண்டு கட்சியும் திரு ஸ்டாலின் எத்தனையோ ஆயுதத்தை பயன்படுத்தி பார்த்தார், அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுகவில் இருந்துகிட்டு சில எட்டப்பர்கள் நம்முடைய இயக்கத்தை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? இன்றைக்கு எங்க போயிருக்காங்க?
அண்ணா திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அவர்கள் அழிந்து போவார்கள். இது தெய்வ சக்தி உள்ள கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வத்துக்கு சமமானவர். இதே புரட்சி தலைவர் அம்மாவர் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? திரு கருணாநிதி. அவர் குடும்பத்தில் தானே வாழ்ந்தாரு, நாட்டு மக்களுக்கு வாழ்ந்தாரா? ஆனா நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. ஆகவேதான் இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் பிறக்கின்றார், வாழ்கின்றார். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்வாரோ அவர்தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள். அப்படி சேவை செய்த தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. ஆக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எனக்கு 1979 சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட போது எனக்கு எம்எல்ஏ என்ற அடையாளம் கொடுத்த மக்கள் நீங்கள். 1991 எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தவர்கள் இந்த மக்கள். அதே போல 98 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எனக்கு எம்பி என்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த மக்கள். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்றத்திலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களை சந்தித்து நான் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே 2011 என்னை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக்கினீங்க. அதன் மூலமாக இதே புரட்சி தலைவர் அம்மா அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ற வாய்ப்பை கொடுத்தீங்க. பிறகு 2016 மீண்டும் அம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களால் நான் வெற்றி பெற்றேன். சிறப்பாக நிர்வாக திறமையின் காரணமாக எனக்கு கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்து நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை 2 துறையும் கொடுத்தார். இத்தனை வாய்ப்பும் நீங்க கொடுத்த வாய்ப்பு. அத்தனை புகழும் உங்களை சாரும். நான் உழைத்த உழைப்பு தான் புகழ்புறம் உங்களை சாரும். நீங்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தீர்களோ அந்த நம்பிக்கை பாத்திரமாக நடந்து கொண்டேன். அதனால எனக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்தீர்கள். அது மட்டுமில்ல, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உங்களால் பெறப்பட்டது. அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதரால் அண்ணா திமுகவை தோற்றி வைத்தார். அம்மா கட்சியை கட்டி காத்தார். இருவரும் தலைவர்கள் அண்ணா திமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அப்படி மிகப்பெரிய கட்சிக்கு 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிக்கு, பொன்விழா கண்ட கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்ற அடையாளத்தை உங்களால் கொடுத்தீர்கள். உங்களால் எனக்கு வழங்கப்பட்டது. ஆக எனக்கு இத்தனை பதவியும் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தாராளமான மனதால், உங்களுடைய ஆசையால் இவ்வளவு பொறுப்பு கிடைத்திருக்கு. அத்தனை மக்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடையவனாக இருப்பேன். அதோட நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு மக்கள் வருவது ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற தேர்தல். அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக தலைமையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலவீனமாயிட்டது.
அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகின்ற நாள் குறுகிய நாள் தான் இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வருகின்ற தேர்தலிலே நான் நிற்கின்றேன். எனக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இன்றைக்கு பல முறை நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன், சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும். ஆனால் இந்த முறை நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இருக்க வேண்டும். தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி எடப்பாடி தொகுதி என்ற பெயரை வாங்குவேன். செய்வீர்களா? அது மட்டுமல்ல, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பொழுது என்னென்ன கோரிக்கைகள் வைத்தீர்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் நான் நிறைவேற்றி தந்து விட்டேன். இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேணும்னு கேட்டீங்க, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும்னு கேட்டீங்க. எடப்பாடி கொங்கனாவரம் மகனஞ்சாவடி கூட்டு கடிதத்தை கொடுத்தோம். அதோட பிரம்மாண்டமான அரசு கலை மற்றும் கல்லூரியை கொடுத்தோம். 2000 பேர் படிக்கிறாங்க. பிஎட் கல்லூரி எட்டுக்கொட்ட மேட்டில் கொடுத்தோம். சிட்கோ தொழில்பேட்டை எட்டிக்கொட்ட மேட்டில் கொடுத்தோம். கால்நடை மருந்தகம் கொடுத்தோம். ரேஷன் கடை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு பள்ளி கோணசமுத்திரம் பள்ளியை தரம் உயர்த்தி கொடுத்தோம். மாதிரி பள்ளி எல்லாரபுரத்தில் அமைத்து கொடுத்தோம். கொங்கனாபுரத்தில் இன்றைக்கு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தனியாக உருவாக்கி கொடுத்தோம். நல்ல சாலைகளை அமைச்சு கொடுத்தோம். எங்க அற்புதமான சாலை திருச்செங்கோட்டிலிருந்து சங்கிரி வழியா கொங்கனார் வழியா ஓமலூர் வரை 4 வழி சாலை. இப்படி என்னென்ன திட்டம் வேணும்னு கேட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி தந்தோம். கொங்கனாபுரம் பேரூராட்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அதையும் நாங்கள் அமைத்து கொடுத்தோம். சமுத்திரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அதையும் நான் ஏற்படுத்தி கொடுத்தோம். கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான தார் சாலைகளை கிராமம் பூரா அமைத்து கொடுத்தோம். ஆக என்னென்ன வசதி வேணுமோ அதையெல்லாம் கோரிக்கை வச்சீங்க. என்னால் முடிந்தவற்றை செய்தேன். மீண்டும் இப்பொழுது நடக்கின்ற தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று வந்தால் எஞ்சிய பணிகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவேன். இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. உண்மைதானே? இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இனிமேல் பாட்டி அம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது. அப்படி கொடுமையான ஆட்சி திமுக ஆட்சி. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை விற்குதுல, பல வடிவத்தில் வந்தாச்சு. சாக்லேட் வடிவத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க, திரவ வடிவத்தில் வந்துட்டது, ஊசி வடிவத்தில் வந்துட்டது. இப்படி பல வடிவத்தில் பல வழியில போதை பொருள் தமிழகத்திலே நடமாட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி இப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இதனால பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல, நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, சிறுமிகள் பாதுகாப்பாக இருக்க முடியல. 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் துடிக்க பாலில் சீண்டல் ஏற்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கானா இந்த அரசு தேவையா? இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 24,000 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 18,000 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் 6,999 வழக்குகள் அதிலே நீதிமன்றத்தின் மூலமாக 84 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதாக செய்தி. ஆக இவ்வளவு வழக்குகள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று சொன்னா இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? ஸ்டாலின் பேசுறாரு, இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கே முதன்மை மாநிலமா? அப்படியா இருக்குது? உண்மையாலுமே முதல் மாநிலம் தான். ஊழல் செய்வதில் முதல் மாநிலம். ஊழல் செய்வதில்
கொள்ளையடிப்பதில், இரண்டாவது கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. நல்லா எண்ணி பாருங்க. நாமெல்லாம் வந்தோம், என்னுடைய பேச்சை கேட்குறீங்க, வீடுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் வீட்டில் சிந்திக்க வேணும். நம்மளெல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 5 லட்சம் கோடி. இதெல்லாம் யார் கட்டுறது? நீங்க நாங்க தான் கட்ட வேணும். நாம எல்லாம் சேர்ந்து தான் கடனை கட்டி ஆகணும். அப்பா வாங்கின கடனை மகன் கட்டுறான்ல, அது மாதிரி இந்த அப்பா அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் வாங்கின கடனை நம்ம தலையில சுமத்திட்டார். இன்றைக்கு சிந்தித்து பாருங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆண்டு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அப்படி 2021 வரை 73 அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2026 வரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 லட்சம் கோடி. என்ன செஞ்ச? புதுசாக செஞ்சியா? ஒண்ணுமே செய்யல. எப்படி இவ்வளவு கடன் ஏறிச்சு? எல்லாம் ஆட்டை போட்டான், கிடைக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். கிராமத்தில் ஒரு பரமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு. எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம்னு. இவர் பாட்டு கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டு இவரெல்லாம் முதலாளி ஆக்கிட்டாங்க. எதுக்கு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாரு? முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போனார். அதான உண்மை. இன்னைக்கு நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணுங்க. ஒவ்வொரு ஓட்டு முக்கியம், உங்களுடைய ஒவ்வொரு வாக்கு முக்கியம். ஏன்னா இந்த நாடு மிக மிக மோசமா இருக்குது. தமிழ்நாடு சிந்திங்க, தயவு செய்து சிந்திங்க. உங்க வீட்டில் சொல்லுங்க, நண்பர்கிட்ட சொல்லுங்க, உறவினர்கிட்ட சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாடு கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இந்தியாவிலேயே கடன் அதிகமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும்? இவ்வளவு கடன் இருந்தா? இதே அதிமுக ஆட்சி இருந்தது, சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, விவசாயம் எல்லாம் பாதிச்சாங்க. வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அடுத்து டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்படி திருவாரூர் மாவட்டம் எல்லாம் இன்றைக்கு புயல் வெள்ளத்தால தர மட்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, உடைமைகள் பாதிக்கப்பட்டது, நிவாரணம் கொடுத்தோம். பிறகு கொரோனா, உங்களுக்கு எப்படின்னு தெரியும். கொரோனா காலம், ஒரு வருஷம் யாராவது வெளியே வர முடிஞ்சுதா? எந்த தொழிலும் செய்ய முடியல. மக்கள் வெளியில நடமாட்டம் இல்லை. காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நமக்கு பரவிட்டா உயிருக்கு ஆபத்து. அதனால மக்கள் பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த வைரஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. அது எந்த ரூபத்தில் வரும், எப்படி மனசு நம்முடைய உடம்புல புகுன்னு தெரியாது. அந்த வைரஸ் காற்றிலே பரவக்கூடிய வைரஸ். அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு விட்டா உயிருக்கு ஆபத்து. இந்த வைரஸ் வந்தா அதுக்கு என்ன அறிகுறி, அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேணும், அதுக்கு என்ன மருந்து, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் கூட திறமையா செயல்பட்டு நம்முடைய மருத்துவர்களுடைய உதவியோடு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு 32 மாவட்டம் இருந்தது. 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். அப்போ கூட மருத்துவர்கள் இடத்துல எச்சரிச்சாங்க, கொரோனா அதிகமாக இருக்குதுங்க, தயவு செய்து நீங்கள் வந்து வெளியில் போய் மக்களை சந்திக்காதீங்க. இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்தை நடத்த வைங்கினாங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உயிர் போகத்தானே போகுது, அதை பற்றி கவலை வேண்டாம். என்னை நம்பி அரசாங்கத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். என்னை நம்பி அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. என் உயிருடைய மக்களுடைய உயிர் தான் முக்கியம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டமாக போனேன். 32 மாவட்டத்துக்கு போய் 32 மாவட்டத்தை மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் கூட்டத்தை கூட்டி கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்கன்னு கேட்டறிஞ்சு தக்க அறிவுரை வழங்கி
இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. 10 மாவட்டத்துக்கு போய் 11வது மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் நம்ம திருச்சிக்கு போனேன். அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர், நல்ல உடம்பு, 57 வயசு அவருக்கு. அவர் விவசாயத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கொரோனா காலத்தில் மாவட்ட ஆட்சியர் நடத்த கூட்டத்தில் அவர் பெட்டிஷன்லாம் கொடுத்தார். நான் ஒரு 6 நாள் கழித்து அவர் ஃபோன் நம்பர்லாம் இருந்தது, தொடர்பு கொண்டு பேசலான்னு பேசினா கொரோனாவில் இறந்துட்டாருங்க. நல்ல கட்டமைப்பு, உடல வலிமை, அப்படிப்பட்டவர் கொரோனா தாக்கப்பட்டு இறந்தார். அப்பொழுதுதான் நான் சிந்திச்சு பார்த்தேன், ஆக இவ்வளவு கடுமையான நோய், இதை மக்களிடத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று தீவிரமாக கவனம் செலுத்தேன். கிட்டத்தட்ட இதற்காக 40,000 கோடி செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. தம்பி அதை நிறுத்த வேண்டாம், அதை போட வேண்டாம்ப்பா. இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து வறட்சி வந்ததா, இல்லை ஏதோ வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, இல்லை கொரோனா முடிகிற தருவாயில் தான் ஆட்சி வந்தது? உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது? ஆனால் இவ்வளோ கடை வாங்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடை திறக்கல, ஒரு வருஷம் பத்திரப்பதிவு இல்லை, ரோட் டாக்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, பெட்ரோல் டீசல் வருமானம் டாக்ஸ் இல்லை, எக்ஸைஸ் வரி இல்லை. படிச்சுங்க அத்தனை பேருக்கு தெரியும். ₹1 வருவாய் வருமானம் இல்லாம ஒரு ஆண்டு சிறப்பான ஆட்சி இந்தியாவிலே கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதை விட என்ன செய்யணும்? ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கு என்பதற்கு உதாரணம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக வறட்சியை போக்கணும், வெள்ளத்தை போக்கணும், புயலை போக்கணும், கொரோனாவை போக்கணும், கடன் வாங்காத பல திட்டத்தை கொடுத்தோம். இன்றைக்கு இந்திய திருநாட்டிலேயே ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சு. ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல 1200 கோடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1050 ஏக்கர் கொண்டாந்து கட்டி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நான் திறந்தேன். மீதி கட்டத்தை பூட்டி கிடக்குது. சிந்திச்சு பாருங்க. முழுக்க முழுக்க விவசாயியுடைய நன்மைக்காக கொண்டு வர திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு. இன்றைக்கு பல விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு நம்முடைய பசுக்களை வளர்த்தி அதன் மூலம் பால் கறந்து சொசைட்டிக்கு ஊற்றி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிற குடும்பம், பல குடும்பம் சேலத்தில் இருக்குது. நான் பால் வள தலைவராக இருந்தவன். நான் 1992 96 வரைக்கும் பால் வள தலைவராக இந்த மாவட்டத்துக்கு இருந்தபோது இந்தியாவிலேயே சிறந்த பால் பிள்ளை என்ற பரிசை நான் பெற்றேன். 3.5 கோடி டெபாசிட் செஞ்சு வச்சிருந்தேன். திமுக ஆட்சி வந்து எல்லாம் காலி பண்ணிட்டான். அப்படி விவசாயிகள் ஒரு நாளைக்கு 5.5 லிட்டர் பால் இன்றைக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்முடைய சேலம் மாவட்டத்தில். ஆகவே நம்முடைய விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும், அவருடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது பஃபாலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்கே இருக்கிற கறவை பசுகளை பார்த்தேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் கொடுக்குது. பசு 60 லிட்டர் பால் கொடுக்குது. அப்போ அந்த கால்நடை அதிகாரிகள்லாம் அழைச்சி பேசினேன். இதே மாதிரி பசு எங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வளர்க்க முடியுமா? இப்படி கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாமல் கொடுக்கலாமா என்று கேட்டேன். தாராளமாக கொடுக்கலான்னார். அந்த அடிப்படையில் தான் இந்த கால்நடை பூங்காவை கட்டினேன். இன்றைக்கு அப்படி இந்த கலப்பின பசுக்கள் ஆராய்ச்சி மூலமாக நாம் உருவாக்கி தந்தா விவசாயிக்கு விலை இல்லாமல் தர்றோம், விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாமல் தரும். ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 40 லிட்டர் பால், 2 பசு வச்சிருந்தா போதும், 80 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கிடைச்சா மாசத்துக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கணும் பாருங்க. ஆக ஒரு சாதாரண குடும்பம் வசதியா வாழலாம். அப்படி திட்டத்தை கொண்டாந்த அரசு அண்ணா திமுக அரசு அது மூடி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல ஒண்ணுமே நடக்கலைன்னு. எவ்வளவு திட்டத்தை நிறைவேற்றிக்கிறோம். நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலும் பல திட்டத்தை நிறைவேற்றி நாம போட்ட திட்டத்தை முடிவுற்ற பணியை திறந்து வச்சிட்டு இருக்கார். இதுதான் ஸ்டாலினுடைய திட்டம், ஸ்டாலினுடைய சாதனை. வேற என்ன நீங்க சாதனை செஞ்சீங்க? ஒன்றும் கிடையாது. தின்ன போட்டோ ஷூட் போடுவாரு,
பத்திரிக்கை வந்து போஸ்ட் கொடுப்பாரு, ஒரு பேரை வைப்பாரு, போயிடுவார். இப்படியே 5 வருஷம் ஓட்டிட்டார் மனுஷன். அப்புறம் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அந்த குழு அப்படியே நின்று போயிடும். 52 குழு போட்டிருக்காருங்க இந்த முதலமைச்சர். 52 குழு போட்டு அந்த குழு என்ன செஞ்சதுன்னே தெரியல. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீ குழு போட்டீங்களே, அந்த குழுவுடைய பணி என்ன? அது பணியினுடைய வெள்ளை அறிக்கை வேணும் மக்கள் கேட்குறாங்க, வெள்ளை அறிக்கை விடுனா ஒன்றுமே கிடையாது, பேச்சு மூச்சே இல்லை, அத்தனையும் பொய், பேசுறது பூரா பொய். பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்ல, அதுல 4 அறிவிப்பு கூட நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ஒண்ணுமே செய்யல. மீண்டும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு. ஆக தேர்தல் வந்தா கவர்ச்சிகரமா பேசுவார், தேர்தல் முடிஞ்சு அதோட விட்டுருவார். படித்தவர்களுக்கும் அல்வா கொடுத்துட்டாரு, படிக்காதவர்களுக்கும் அல்வா கொடுத்துட்டார். அதே போல அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க, முடியல. தமிழ்நாட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒன்று அறிவிச்சு க்ளோஸ் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆக நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலை இப்பொழுது வந்துவிட்டது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய வாழ்வு. சிந்திங்க. எந்த அரசாங்கம் வந்தால் நாட்டு மக்கள் நன்மை கிடைக்கும், அதே விவசாயிகள் நன்மை கிடைக்கும். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு, விசைத்தறி உரிமையாளருக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணும்ல, குடி மராமத்து திட்டம். விவசாயிகள் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளிக்கலாம், யாரு தடையில்லை. வண்டல் மண் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. அதே போல வறட்சியான காலத்தில் அந்த ஏரி ஆழமானதுனால நீர் அதிகமாக பிடிச்சது, நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்கும். அதோட விவசாயிகள் வைத்த கோரிக்கை வறண்ட ஏரிகள் 100 ஏரி திட்டம் கொண்டு வந்து 100 ஏரி திட்டம், வறண்ட ஏரிகளுக்கு நீர் பாசு இன்ன வரைக்கும் முழுசா முடிக்கல, ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையில் அந்த ஏரி குளம் திட்டம் முழுவதும் நிரப்பல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா விடுபட்ட ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும். அதோட பல ஏரிகள் விடுபட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஏரிகளும் கணக்கிட்டு இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட்டு அந்த ஏரிகளும் நீரேற்றின் மூலமாக காவிரி நீர் நிரப்பப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம், 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். பம்பு செட்டுக்கு எப்போ வேணாலும் போய் மோட்டாரை இயக்கலாம். திமுக ஆட்சி வந்து ஷிஃப்ட் போட்டான், அது முடிஞ்சு போச்சு. அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் அதிமுக ஆட்சியில் 2016 தள்ளுபடி, 2021 தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் வளர்ந்துடன் விவசாயிகள் வாங்கிய தொடக்கால் வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம், 1 வருஷம் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம். 7 லட்சம் பேருக்கு கொரோனா காலத்தில் சுட சுட அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பாதிக்கூட என்பதற்காக ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு, நல்லா படித்தாங்க. ஏன்னா வெளியில் போக முடியாது, கொரோனா காலத்தில் வெளியில் போக முடியாது. அதனால் வீட்டிலே இருந்து ஆன்லைனில் நல்லா படித்து தேர்வு எழுதி எல்லாம் பட்டம் பெற்றாங்க. பல பேருக்கு அரியர்ஸ் இருந்தது, அத்தனை அரியர்ஸும் பாஸ் பண்ணாங்க அதிமுக ஆட்சியில். ஆகவே இன்றைய தினம் பல திட்டங்களை இங்கே நிறைவேற்றிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நிறைய பாலங்களை கட்டி கொடுத்துருக்குறோம். அம்மா மெடிக்கல் கொண்டாந்தோம். இந்த முதலமைச்சருக்கு பிடிக்கல. முதல் எட்டிக்கோட்டமேட்டில் தான் திறந்தேன். அங்கே தானே திறந்தோம், ஞாபகம் இருக்குது. ஏங்க இதில் என்ன அரசியல் வேண்டியது? எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்க பாருங்க. இந்த முதலமைச்சருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? அது கருணாநிதி குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஏங்க அம்மா மெடிக்கல்ங்கிறது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர். அங்கே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அங்கே இப்படிப்பட்ட அம்மா மெடிக்கலை திறக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஏழைகள் அந்த அம்மா மெடிக்கலுக்கு போய் சிகிச்சை பெறுவாங்க. இதில் என்ன தவறு? அவர் தனியார் மருத்துவமனைக்கு போனால் 200-300 ரூபா செலவு பண்ணணும். அவர் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. இதனால் அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துன்னு அதை ரத்து பண்ணிட்டார் திரு ஸ்டாலின் அவர்களே. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட ஒரு தடுக்கிற முதலமைச்சர் இந்த நாட்டில் தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மக்கள் துணையோடு அமரும். மக்கள் துணையோடு அமர்ந்தவுடன் ரத்து செய்யப்பட்ட அம்மா மெடிக்கல் அனைத்தும் திறக்கப்படும். அதே போல இன்றைக்கு மின் கட்டணம் 67% இருந்தாச்சு. வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, குடியிருக்கு வரி, குப்பைக்கு வரி. அது போல இன்றைக்கு உணவுப்பொருள் விலை, இன்றைக்கு அரிசி 30 ரூபா ஏறி போச்சு கிலோ, கடல் எண்ணெய் 60 ரூபா ஏறி போச்சு. அதே போல் பருப்பு கிலோ 60 ரூபா ஏறி போச்சு. இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. முதலமைச்சரும் இப்போ இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் 2 பேரும் வாக்கிக்கு போயிட்டு இருந்தாங்க நடபாதையில். அப்போ கழகத் தலைவின்னு ஒரு படம் அப்போ ரிலீஸ் ஆச்சு. யார்? உதயநிதினு, திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி நடித்த படம். அப்போ ஸ்டாலின் கேட்குறாரு, படம் நல்லா ஓடுதா, நிறைய வசூலாகுதான்னு கேட்குறாரு. நாட்டுக்கு அதுவே முக்கியம். அப்போ பாருங்க, முதலமைச்சராக இருந்தாலும் குடும்பத்துக்கு என்ன வருமானம் வருதுன்னு தான் பார்க்குறாரு ஒழிய நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காத முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஏங்க வெளிநாட்டுக்கு முதலீட்டு இருக்க போகிறோன்னு போனார். அங்கே போய் தொழில் முதலீட்டு இருக்கு தானே போகணும், அரசாங்க பணத்தில் தானே போனீங்க. அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். அங்கே போய் அதை நம்ம டிவிக்காரும் பத்திரிகைக்காரும் போட்டுட்டு இருக்கிறான். இதுக்காக வெளிநாடு போகணும், இங்கேயே சைக்கிள் ஓட்ட யார் வேண்டாங்கிறா? ஏற்கனவே இங்கே தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. என்ன முதலமைச்சர் பதவியாக பார்க்குறாரு? முதலமைச்சர் பதவியெல்லாம் அவர் பார்க்கல. அவர் சைக்கிள் ஓட்டுறது, பளு தூக்குறது, வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறது தான். ஏங்க இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனாங்க. நான் கூட தான் வெளிநாட்டுக்கு போனேன். அங்கே போனால் என்ன நோக்கத்துக்கு போகிறோமோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படணும். அதை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒன்றும் தெரியாது, பொம்மை முதலமைச்சர் சைக்கிள் தான் ஓட்டுவார், வேறு என்ன தெரியும்? அதோட இந்த விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் மக்கள் பாதிச்சிருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். அதில் முக்கியமான அறிவிப்பு, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அந்தந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே சிறப்பு உதவித்தொகையை வழங்கும். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், குடும்ப அட்டையில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கியிலே 2,000 ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானி. இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 33,000, வெறும் 8,000 ரூபா போட்டால் போதும். 1,000 ரூபா போட்டிங்களா நாங்கள் 25,000 ரூபா கொடுத்துருவோம். வெறும் மாதம் 500 ரூபா கட்டினா ஒரு 10 மாதத்தில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துடும். அதே போல் குடும்ப அட்டைக்கு பொங்கல் தோப்பு கொடுக்குறாங்க. அதோட 1000 ரூபா ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. இனிமேல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும்.
அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இப்போ குடும்ப அட்டைக்கு வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருக்கின்றது. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அற்புதமான அரிசி 1ஆம் நம்பர் அரிசி வழங்கப்படும். விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதோட அம்மா இல்லம் திட்டம். இன்றைக்கு ஏழைகள் இருந்தால் போதும், ஜாதி மதமே கிடையாது. அவர்கள் ஏழைகள் அனைவருக்குமே அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் ஆதிராவிட மக்கள் அறிஞர் மக்கள் அவர்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த ஆதிராவிட மக்கள் அறிஞர் மக்கள் அவருடைய வயது ஆண் பிள்ளைகள் வயது திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கு அதிமுக அரசு சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கும். அதோட இன்னைக்கு படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் கொடுக்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல் நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 1000 ரூபா வழங்கிட்டு இருக்காங்க. 2500 ரூபாயை நெசவாளர்களுக்கு வழங்கப்படும். நெசவாளருக்கு வழங்கப்படுகின்ற விலையெல்லாம் இன்றைக்கு யூனிட் 300 யூனிட் விலையில்லாமல் கொடுக்குறாங்க. அதை 450 யூனிட்டாக விலையில்லாமல் கொடுப்போம். பவர்லூம் அதே மாதிரி விசத்தறிக்கு 1000 ரூபா விலையில்லாமல் கொடுக்கப்படுகிறது. அதை 1400 யூனிட்டாக விலையில்லாமல் வழங்கப்படும். அதேபோல் கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் அதிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். மரமேறும் தொழிலாளர்கள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மருத்துவ அதாவது மரமேறும் கருவிகள் விலையில்லாமல் வழங்கப்படும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை நிறுத்தினாங்களோ அத்தனை திட்டமும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்படும். மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கொங்கனாவரம் அதிமுக கோட்டை என்பதை இப்பொழுது நிரூபிச்சிட்டீங்க. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அறிவித்த கே மணி அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், பேரூராட்சி செயலாளர் பழனிசாமி அவர்களுக்கும், கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இங்கே வரியிருந்து சிறப்பித்த அத்தனை பொதுமக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மிங், நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.